real faith is trusting God to do things which you have not seen or heard before. அதாவது நீங்கள் இதுவரை பார்த்திராததையும் கேள்விப்படாத விஷயங்களையும் கர்த்தர் செய்வார் அப்படின்றது தான் உண்மையான விசுவாசம். இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம், எதை நம்ம விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் இன்னொருத்துக்கு செஞ்சதே எனக்கு செய்வார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு செஞ்சதே செய்வார்னு விசுவாசிக்கிறோம். பைபிளை செஞ்சதை செய்வார்னு விசுவாசிக்கிறேன். இது வந்து ரிப்பீட்டு. சொல்லுங்க, ரிப்பீட் பண்றதுக்கு உனக்கு என்னத்துக்கு விசுவாசம்? புரியுதாங்க? இப்போ உங்க வீட்டில் வந்து உங்க மனைவி நல்லா பிரியாணி செய்வாங்கன்னா, இன்னைக்கும் பிரியாணி செய்யறேன்னா நல்லா செய்வா என் மனைவி பிரியாணி அப்படின்றதுல என்ன விசுவாசம்? நம்மளால தான் ஆரம்பத்தில் தக்காளி சாதம் செஞ்சு கொஞ்சம் வருஷத்துக்கு அதை பிரியாணி செஞ்சு இன்னும் கூட வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத விஷயம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என் மனைவி வீட்டில் என்ன பண்ணேன், சமைச்சிட்டு டக்குன்னு வாப்பா வீட்டில் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க, ஸ்பெஷலாக செஞ்சுக்கிறேன். அப்போ நான் அந்த ஐட்டத்தை சாப்பிட்டு எதுக்கு தக்காளி சாதத்தில் நீ மட்டன் போட்டுக்கிறேன்னு கேட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க அவங்க பிரியாணி. நாங்கள் சரியா ஃபஸ்ட்டு டைம் நம்பிக்கை இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நல்லா செய்கிறாங்க, சூப்பராக செய்கிறாங்க. சரியா, இப்போ அவங்க திருப்பி அதை நல்லா செய்வான்னு நான் விசுவாசிக்கிறதுல வந்து ஒரு அர்த்தமே இல்லை, ஏன்னா செஞ்சுட்டாங்க ஆல்ரெடி. இன்னைக்கு செய்யாத ஒரு விஷயத்த என் மனைவி செய்வாங்கன்னு விசுவாசிச்சா எப்படின்னா, அதுக்கான எஃபர்ட் அவங்க எடுப்பாங்க, ஏன்னா அதிகமாக நேசிக்கிறாங்க, அதுக்கான பிரயாசனத்தை அவங்க எடுப்பாங்க, அதனால செய்யாததை அவங்க செய்வாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஐயா, இன்னைக்கு உண்மையான விசுவாசம் என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சார் எனக்கும் செய்யுங்க, இவங்க வாழ்க்கையில் செஞ்சார் எனக்கும் செய்யுங்க. இல்லை எனக்கு செஞ்சது திருப்பி ரிப்பீட்டுக்கு உனக்கு பெரிய விசுவாசம் தேவையே இல்லை. நான் இதுவரை கேட்கவே இல்லை, இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, பார்க்காதையும் கேட்காத என் கர்த்தர் என் வாழ்க்கையில என் பிள்ளைங்க வாழ்க்கையில செய்வாங்க என்பது சொல்வதுதான் உண்மையான விசுவாசம். ஹல்லேலூயா. ஏன்னா இவர் சொல்றாரு, அவர் வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு, வாசிங்க என்ன சொல்றாரு, 5வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை இங்கே நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். தொழுது கொண்டு திரும்பி ஆபிரகாம் போய் சொல்ல அவன் விசுவாசிச்சான். இதை ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? அதுவரை மரித்து போனவன் யாரையும் கர்த்தர் உயிர்த்தெழ செய்யவில்லை. அதுவரை சொல்லுங்க, அதுவரை ஒரு அற்புதம் நடக்கல. ஆனா எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் வசனம் 17 19 வாசிங்க. எபிரேயர் 11 17 19 வாசித்தீங்கன்னா, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழ வைக்க கர்த்தருக்கு முடியும்னு அவன் விசுவாசிச்சு ஒப்பு கொடுத்தானா. ஆனா அது வரைக்கும் அப்படி ஒரு அற்புதம் நடக்கல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. டில் தென் அப்படி ஒரு அற்புதம் அவன் நடக்கவும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை. ஆனா நடக்காத ஒண்ணு நடக்கும்னு அவன் விசுவாசிக்கிறான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது வரைக்கும் இப்படி நடக்கல, ஆனா நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதாவது உங்க ஹிஸ்டரியிலே உங்க குடும்பத்துல இப்படி ஒன்று நடக்கல, ஆனா நடக்கும். ஹல்லேலூயா. அது விசுவாசிக்கிறீங்க. நடந்ததை செய்யறதுல என்னையா ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. கர்த்தருக்கு என்னையா மகிமை. நடந்ததை திருப்பி திருப்பி செய்யறதுல, நீ கேள்விப்பட்டதை திருப்பி திருப்பி செய்யறதுல, செய்யாதத என் கர்த்தர் செய்வார். நான் கேள்விப்படல, நான் எப்படி கேட்கிறேனாங்க, பைபிளே இல்லாத அற்புதங்களை கூட நம்ம விசுவாசிக்கணும். எப்படி உடனே இவர் தப்பா சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்பீங்க. ஐயா, பைபிளில் போட்டுக்குது, சிலதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க, பலதை ரெக்கார்டே பண்ண முடியல. அப்போ எனக்கு தெரியாத அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறான். அப்போ நடக்காத ஒன்றை ஃபர்ஸ்ட் டைமா என் சாட்சியா கர்த்தர் செய்வார்னு நீங்க விசுவாசிச்சா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு வாசிங்க 6 6 7 8. ஆபிரகாம் தனக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். அதாவது கட்டை தூக்கி யார் மேல வைக்கிறாரு? ஈசாக்குக்கு. கட்டை மேல படுகு போடுறோம், அவர் தான் கட்டையை தூக்கின்னு போடுறோம். சில நேரத்தில் நம்மளதான் வெட்ட போறாங்க தெரியாமே நம்ம என்ன பண்றோம், போறோம். வாசிங்க. இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஆடு எங்கப்பா? நீதான் அந்த ஆடு. எப்படி பகல்ல சொல்லுங்க, நீதான் அந்த ஆடு.
ஒய்ஃப் இருந்தா சொல்லுங்க, நீ தான் அந்த ஆடு. ஹஸ்பண்ட் இருந்தா கட்டும் போது உனக்கு தெரியல, ஆனா நீ தான் அந்த ஆடு. ஆனா ஆபிரகாம் ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான்? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். பாருங்களேன், போனா எப்படி மேஜிக்கா அங்க ஒரு ஆடு வருமா? ஏன்னா அவ்வளவு ஹைட்ல மலைக்கு போறாங்க, மேஜிக்கா டக்குன்னு ஒரு ஆடு வருமா? தெரியாது. ஆனா ஒண்ணு, மேல போனா நம் தேவை எதுவோ, பலி செலுத்த எது தேவையோ, எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எப்படி வரலாம் தெரியாது. அவன் முன்னாடி பார்த்ததும் அவங்க ஊர்ல வந்து ஆபிரகாம் இந்த மாதிரி என் பையனை நான் பலி செலுத்த போன ஆபிரகாம், அப்போ இன்னொருத்தன் வந்து அவன் ஆடு கொடுத்தாரு ஆபிரகாம்லாம் எவனா வந்து சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் இவருக்கு. ஆனா உண்மையான விசுவாசம்னா அவன் பார்க்காதத கேட்காதத அவன் என்ன பண்றான்? நம்புறான். கர்த்தர் ரிப்பீட் பண்ற ஆளு இல்ல, என் ஆண்டவர் புதுசா செய்கிற தேவன் என்று அவன் விசுவாசிக்கிறான். நீங்களும் விசுவாசா கர்த்தர் செய்வார்.